இதுதான் 2024ஓட டிசைருங்க. மாருதிலேருந்து புதுசா லான்ச் ஆயிருக்குது. அதுவும் சேஃப்டில டாப் நாச்சா வந்து 5 ஸ்டார் ரேட்டிங்கும் வாங்கியிருக்குது. இன்டீரியர் எல்லாமே வந்து பக்காவா அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. பழைய டிசைரா இது அப்படிங்கிற மாரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பெருசா அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த கார் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சப் காம்ஃபர்ட் செடான் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுவும் ஃபேமிலிக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு கார் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு பட்ஜெட்டான ஃபேமிலிக்கு வந்து ஒரு பட்ஜெட்டா ஒரு கார் பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த கார வந்து நம்ம புக் பண்ணிக்கலாங்க. அண்ட் இந்த கார் வந்து நமக்கு பெட்ரோல் வேரியன்ட் அண்ட் சிஎன்ஜில கிடைக்கும். அண்ட் வேரியன்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது வந்து 4 வேரியன்ட்ஸு 9 காம்பினேஷன்ஸ்ல கிடைக்கும். கலர்ஸ் பார்க்கும்போது வந்து 7 கலர்ஸ் குடுத்துருக்காங்க. இன்ஜின் பார்க்கும்போது வந்து 1.2 இசட் சீரிஸ் இன்ஜின் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்க்கலாங்க. வீடியோக்குள்ள வாங்க போகலாம். அண்ட் இந்த காரோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே வந்து நான் ஸ்க்ரீன்ல காமிக்கிறேன். பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு வந்து ஃப்ரண்ட் டிசைன் பார்க்கும்போது வந்து இதில 6 லைட்ட வந்து குடுத்துருக்காங்க. அதில 4 லைட் வந்து லோ பீமாவும், 2 லைட் வந்து ஹை பீமாவும் இருக்கும். அதுக்கு கீழ வந்து டிஆர்எல் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹசார்ட் லைட் வந்து இந்த மாரி இந்த இடத்துல வந்து இண்டிகேஷன் குடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் டிசைன் வந்து செம்ம சூப்பரா வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். சென்டர்ல வந்து மாருதியோட லோகோ கிடைச்சிருது. 360 கேமரா வந்து இங்க ப்ரொவிஷன் குடுத்துருக்காங்க. அண்ட் இங்க வந்து எல்இடி ஃபாக் லேம்ப் வந்து கிடைச்சிருது. அத சுத்தியும் வந்து ஒரு பிளாக் கலர் கிளாடிங் வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் இதுலயே வந்து இன்டகிரேட்டட் ஸ்பாயிலர் வந்து குடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு அவ்ளோ பிரீமியம் லுக்கா இருக்குது. இப்போ ஃப்ரண்ட் டிசைன் வந்து கம்ப்ளீட்டா வந்து பழைய டிசைருக்கும், இப்போ உள்ளதுக்கும் மாறி இருக்குது. இப்போ உள்ளது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சைட் ப்ரொஃபைல் பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து 15 இன்ச்சஸ்ல வந்து அலாய் வீல் குடுத்துருக்காங்க. இது வந்து டூயல் டோன் கலர்ல இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து 185/65 R615 அப்படிங்கிற மாரி ப்ரொஃபைல்ல வந்து நமக்கு இந்த டயர் சைஸ் வந்து குடுத்துருக்காங்க. சைட்ல வந்து நமக்கு பழைய ஸ்விஃப்ட்டுக்கும் இதுக்கும் ரொம்ப பெரிய சேஞ்சஸ் வந்து தெரியல. அலாய் வீல் வந்து மாறி இருக்குது. அண்ட் வந்து ஓஆர்எம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாடி கலர்லயே குடுத்துருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு 360க்கான கேமரா வந்து இதுல அடிஷனலா ஆட் ஆயிருக்குது. சைட்லலாம் பார்க்கும்போது வந்து நமக்கு விண்டோ கீழ வந்து ஒரு குரோம் பெல்ட் வந்து ரன் ஆகுது. பார்க்கறதுக்கு ஒரு பிரீமியம் லுக்கா வந்து இந்த காருக்கு குடுக்குது. ஸோ டாப்ல வந்து நமக்கு எலக்ட்ரிக் சன்ரூஃப் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ரியர்ல வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து நமக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா பேசிக் வேரியண்ட்லேருந்தே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசைர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பெர்சனலா வந்து பயங்கர ஸ்பேசியஸா நல்லா சூப்பரா வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். கண்டிப்பா 5 ஸ்டார் ரேட்டிங்கும் வாங்கியிருக்கிறதுனால, இதோட சேல்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் நெறையாவே இருக்குது. ஸோ இதோட கீ பூட்ட வச்சு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைக்கிற கீ. ஸோ லாக்கு, அன்லாக்கு அண்ட் பூட்ட ஓப்பன் பண்றதுக்கு புதுசா வந்து குடுத்துருக்காங்க. இந்த பூட்ட ஓப்பன் பண்றதுக்கு நீங்க லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ உள்ள பூட் பார்க்கும்போது வந்து ஒரு 382 லிட்டர்ஸ்க்கு வந்து ஸ்பேஸ் வந்து இருக்குது. அண்ட் ரியர் சீட் வந்து நமக்கு வந்து பெஞ்ச் டைப்பா தான் குடுத்துருக்காங்க. உள்ள வந்து நமக்கு ஒரு சவுண்ட் ப்ரூஃபிங்கும் இருக்குது. அண்ட் பல்ப் வந்து நமக்கு கிடைச்சிருது. ஸோ உள்ள வந்து ஒரு ஸ்டீல் வீல் வந்து குடுத்துருக்காங்க 14 இன்ச்சஸ்ல. ஒரு டீசென்ட்டான ஸ்பேஸ் வந்து இந்த டிசைர்ல வந்து நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ ரியர் சைடு பார்க்கும்போது வந்து நமக்கு புதுசா வந்து வந்து இந்த மாரி ஏரோ லைட்ல வந்து குடுத்துருக்காங்க. எல்இடிலே கிடைக்குது. அண்ட் இங்க வந்து உங்களுக்கு ஒரு லிப் ஸ்பாயிலர் வந்து குடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு பிரீமியம் லுக்கா இருக்குது. இந்த இடத்துல வந்து குரோம் ஃபினிஷ்ல வந்து குடுத்துருக்காங்க. இந்த பக்கம் டிசைர்ன்னு சொல்லி பேட்ஜிங் இருக்குது. அண்ட் இங்க வந்து உங்களுக்கு கேமரா குடுத்துருக்காங்க. அண்ட் ரியர்ல வந்து நமக்கு ஒரு 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கிடைச்சிருது. இது டிஃபால்ட்டா அதாவது பேசிக் மாடல்ல இருந்தே கிடைக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு டிசைன் வந்து குடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ ரியர்ல பார்க்கும்போது வந்து டிஃபால்ட்டா பேசிக் வேரியன்ட்ல இருந்தே நமக்கு வந்து இந்த மாரி ஒரு டிஃபாகர் லைன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸ்டாப் லேம்ப் வந்து இங்க வந்து குடுத்துருக்காங்க. பிரேக் பிடிச்சா அந்த மாரி தான் லைட் எரியும். டாப்ல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனா கிடைச்சது. அதுவும் பேசிக் வேரியன்ட்ல இருந்தே. அண்ட் இந்த கார்ல வந்து 37 லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல் டேங்க் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து மேனுவல்ல வந்து 24+ கிலோமீட்டர்ஸ் மைலேஜும், ஆட்டோமேட்டிக்ல வந்து 25+ கிலோமீட்டர் மைலேஜும், சிஎன்ஜில வந்து 33+ கிலோமீட்டர் வந்து நமக்கு ஒரு கிராமுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த அலாய் வீல் வந்து சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்கறதுக்கு ஒரு டூயல் டோன்ல சூப்பரா வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து இன்டீரியர் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிரைவர் சீட் பார்க்கும்போது வந்து நமக்கு இங்க வந்து சீட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கு அட்ஜஸ்ட்மென்ட் குடுத்துருக்காங்க. அண்ட் டிஃபால்ட்டா வந்து 6 ஏர்பேக் கிடைச்சிரும். ஹெட்ரெஸ்ட்டும் வந்து அட்ஜஸ்டபிளா கிடைச்சிருது. அண்ட் இந்த கார்ல வந்து நமக்கு டூயல் டோன் இன்டீரியர் வந்து குடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் பீச் கலர்ல வந்து கிடைக்குது. அண்ட் இங்க வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. 360 கேமராவுக்கு இங்க குடுத்துருக்காங்க. புஷ் ஸ்டார்ட் பட்டன் குடுத்துருக்காங்க. அண்ட் இதுல வந்து ஐடியல் ஸ்டாப்புக்கு ஆன் ஆஃப்க்கு இங்க குடுத்துருக்காங்க. அண்ட் இந்த போர்ட்லாம் பார்க்கும்போது நமக்கு இந்த இதுல வந்து
ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து குடுத்துருக்காங்க. டிசைனோட கிடைக்குது. அண்ட் பேசிக் வேரியன்ட்லேருந்தே நமக்கு வந்து ஆட்டோ ஆன் ஆஃப் வந்து டிரைவர் சைடு மட்டும் குடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து பவர் விண்டோ பட்டன்ஸ் கிடைச்சிருது. ஸ்பீக்கர் பார்க்கும்போது 4 ஸ்பீக்கர் 2 ட்விட்டர்ஸ் கிடைச்சிருது. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் குடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டீரிங் வீல் பார்க்கும்போது நமக்கு வந்து லெதர் வேப்ல கிடைச்சிருது. ஃப்ளாட் பாட்டமா இருக்குது. 3 ஸ்போக் குடுத்துருக்காங்க. இங்க வந்து ஆடியோ கால் வந்து அட்டெண்ட் பண்றதுக்குள்ள ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இங்க க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனும் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. அண்ட் வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோஸ் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த சைடு ஸ்விட்சஸ் குடுத்துருக்காங்க. அண்ட் இதுல வந்து ஒரு கலர்ஃபுல் எல்இடில வந்து குடுத்துருக்காங்க. நமக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ நமக்கு வந்து 9 இன்ச்சஸ்ல வந்து டச் ஸ்க்ரீன் குடுத்துருக்காங்க. வித் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே சிஸ்டத்தோட கிடைச்சிருது. அண்ட் இங்க வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் இதுல வந்து ஃபர்ஸ்ட் இதா வந்து நமக்கு இங்க ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து இந்த இடத்துல வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் இங்க வந்து 2 கப் ஹோல்டர்ஸ் கிடைச்சது. இப்ப நம்ம பார்த்துருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். ஸோ வந்து நமக்கு வேப்போட ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்து இங்க இருக்குது. அண்ட் டிரைவருக்கு வந்து இங்க ஆர்ம்ரெஸ்ட் எதுவும் இல்ல. அண்ட் இங்க சார்ஜிங் போர்ட் இருக்குது. நான் ரியர்ல போம்போது காமிக்கிறேன். அண்ட் இந்த டிசைன்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு வுட்டன் ஃபினிஷ் ஒரு ஒரு கிளாஸி ஃபினிஷ்லயே வந்து குடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு பிரீமியமா இருக்குது. அண்ட் குரோம் ஃபினிஷ்ல வந்து நமக்கு ஏசி வென்ட்ஸ் குடுத்துருக்காங்க. இன்டீரியர் டோர் ஹேண்டில்ஸும் வந்து குரோம்லயே வந்து குடுத்துருக்காங்க. பூட்ஸ் உள்ளுக்குள்ள வந்து க்ளவ் பாக்ஸ் பார்க்கும்போது ஒரு டீசென்ட்டான ஒரு க்ளவ் பாக்ஸ் ஸ்பேஸ் வந்து இங்க இருக்குது. அண்ட் கோ பேசஞ்சர் சைடு வந்து வேனிட்டி மிரர் வந்து கிடைச்சிருதுங்க. அண்ட் டே லைட் மிரர் லைட் வந்து நமக்கு இங்க குடுத்துருக்காங்க. லைட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இந்த இடத்துல கிடைச்சிருது. இந்த இடத்துல வந்து சன்ரூஃப் ஓப்பன் பண்றதுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து நமக்கு சன்ரூஃப் வந்து கிடைச்சிருங்க. ஸோ இது வந்து எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் சன்ரூஃபா நமக்கு கிடைக்குது. இப்ப அடுத்து வாங்க ரியர் சீட்ட வந்து பார்த்துடலாம். ஸோ இங்க பார்க்கும்போது வந்து நமக்கு இங்க வந்து ஒரு நல்ல லெக் ரூம் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் சீட் வந்து பெஞ்ச் சீட்டா தான் வந்து குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஆர்ம்ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர்ஸா கிடைச்சது. நான் உள்ள ஏறி உட்காருறேன். ஸோ லெக் ரூம் வந்து நல்லாவே இருக்குதுங்க. ஸோ ரியர்ல இருக்கும்போது வந்து ஹெட் ரூம் சப்போர்ட் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ இன்னும் ஹைட்டா இருந்தாங்கன்னா, கண்டிப்பா வந்து இந்த இடத்துல வந்து தல தட்டுங்க. தை சப்போர்ட் பார்க்கும்போது வந்து ஒரு டீசென்ட்டான சப்போர்ட் வந்து நமக்கு இதுல கிடைக்குதுங்க. அண்ட் ரியர்ல வந்து நமக்கு ஏசி வென்ட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து 2 போர்ட் வந்து கிடைச்சிருது. ஒரு மொபைல் வைக்கிறதுக்கு இங்க ஸ்பேஸ் வந்து இருக்குது. அண்ட் சேஃப்டி வைஸ் வந்து நமக்கு 5 ஸ்டார் ரேட்டிங்கும் வாங்கியிருக்குது. ஃபர்ஸ்ட் டைமா வந்து இந்த டிசைர் தான் வந்து உங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்ஓ பிக்ஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து சீட் பெல்ட் ப்ரொவிஷன் குடுத்துருக்காங்க. அண்ட் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்டாவும் குடுத்துருக்காங்க. 6 ஏர் பேக் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டா கிடைச்சிருது. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து இருக்குதுங்க. அதனால தான் வந்து மாருதியால வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்க முடிஞ்சது. அண்ட் பின்னால இருக்கவங்களுக்கு ஒரு கைப்பிடி இங்க குடுத்துருக்காங்க. இங்க ஒரு லைட்டும் வந்து கிடைச்சிருது. ஸோ அடுத்து வாங்க நம்ம வந்து இந்த காரோட இன்ஜின் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ இன்ஜின் பேக்குள்ள எப்படி குடுத்துருக்காங்கன்னா, பர்னட் வந்து கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்குது. ஸோ இது வந்து ஷிஃப்ட்ல கிடைக்கிற அதே இன்ஜின் வந்து 3 சிலிண்டர்ல வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது தெரியுதுங்களா? ஸோ அதே Z12E அப்படிங்கிற சிலிண்டர் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி ஆப்ஷன்ஸ்லயும் வந்து நமக்கு அவைலபிள். ஸோ பெட்ரோல்ல பார்க்கும்போது நமக்கு வந்து 1.58 பவரும், பிஎஸ் பவரும், 111.7 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து கீழ வந்து ப்ரூஃபிங்கும் வந்து நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, நல்லாவே கீழ இன்ஜின் கார்டு வந்து கம்ப்ளீட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துல வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். அண்ட் இந்த இடத்துலயும் வந்து நமக்கு சவுண்ட் ப்ரூஃபிங் வந்து உள்ளயும் குடுத்துருக்காங்க. ஹூட்லயுமே வந்து நமக்கு வந்து சவுண்ட் ப்ரூஃபிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்ஜின் பே வந்து நீட்டா வந்து கம்பார்ட்மெண்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த புது இன்ஜினால நமக்கு வந்து மைலேஜ் வந்து நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. செடான்ல இந்த மாரி பெட்ரோலுக்கு 24 கிலோமீட்டருக்கு மேலயும், ஆட்டோமேட்டிக்ல 25 கிலோமீட்டருக்கு மேலயும் கிடைக்கிற வண்டி இந்த புது டிசைர் தாங்க. ஸோ ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பட்ஜெட்டான அதுவும் லக்ஸூரியஸ் கார் வந்து நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ள தேவை அப்படின்னு சொன்னா, இந்த டிசைர் வந்து உண்மையிலே ரொம்ப நல்ல சாய்ஸுங்க. ஸோ இதோட விலைன்னு பார்க்கும்போது வந்து 6.79 லேக்ஸ்ல இருந்து 10.14 லேக்ஸ் வரைக்கும் வேரியே கிடைக்குதுங்க. ஸோ உங்களுக்கு வந்து அ ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸும் இந்த கார்ல வந்து இருக்குது. அண்ட் சேஃப்டியும் வந்து சொல்லவே வேணாம். 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்குது. அண்ட் இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து மாருதிலக்கே இந்த கார் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கி குடுத்துருக்குது. கண்டிப்பா நேர்ல போய் விசிட் பண்ணுங்க. புடிச்சிருந்ததுன்னா
ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பர வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்கட்ட வந்து புக்கிங் அண்ட் டெஸ்ட் ட்ரைவும் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.